السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, வல்ல அல்லாஹுவின் பேரொருளால் வெள்ளிக்கிழமை அன்று அவன் காட்டிய வழியின் பிரகாரம் வணங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கிலே இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எல்லாம் உள்ள ஏக இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நேரான வழியையும் அருளையும் தந்துள்வானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பு மிகுந்த சகோதரர்களே, வல்ல அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக நெடுங்காலமாக ஏறத்தாழ 30-40 ஆண்டு காலமாக அழைப்பு பணி என்று சொல்லப்படுகின்ற இறை பணிகளை நம்மால் இயன்ற அளவிற்கு செய்து வருகிறோம். இந்த அழைப்பு பணி என்ற இறை பணியை ஒவ்வொரு காலத்திற்கு ஏற்றவாறு பல்வேறு செயல் திட்டங்களை அறிவித்து இந்த தாவாவை முனைப்போடு செய்து வருகிறோம். அந்த வரிசையிலே இப்பொழுது அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்ற செயல் திட்டத்தின் வடிவமாக ஒவ்வொரு பகுதியிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்களை, செய்திகளை, அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த செயல் திட்டத்தை தலைமை அறிவித்திருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக ஒவ்வொரு மாதமும் ஒரு தலைப்பில் ஒரு செயல் திட்டம். இந்த மாதத்திலே, ஜூலை மாதத்திலே பெண்ணுரிமை போற்றிய இஸ்லாம் என்ற அந்த தலைப்பிலே இஸ்லாமிய மார்க்கம், குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு என்னென்ன உரிமைகளை வழங்கி இருக்கிறார்கள், இஸ்லாமிய மார்க்கம் என்றாலேயே பெண்ணடிமைத்தனம் செய்யக்கூடிய ஒரு மார்க்கம், முஸ்லிம்களுடைய பெண்களிடத்திலே உரிமைகள் மறுக்கப்படுகிறது என்றெல்லாம் மிக கொடூரமான பிரச்சாரங்கள் இஸ்லாத்துக்கு எதிராக முன்வைக்கப்படுகிறது. அதற்கு பதில் சொல்லக்கூடிய விதமாகவும் நபி அவர்கள் இந்த பெண்களை பற்றி எப்படியெல்லாம் பேசி இருக்கிறார்கள், அவர்கள் என்னென்ன உரிமைகளை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாமும் தெரிந்து இன்னமர மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலையும் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் மிக கடுமையாக விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு மார்க்கம்.
நபியுடைய காலமும் சரி, நபிமாருடைய காலமும் சரி, இந்த காலமாக இருந்தாலும் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இஸ்லாம் விமர்சனம் செய்யப்பட்டதை போல, இஸ்லாமிய மார்க்கம் கடுமையாக பேசப்பட்டதை போன்று உலகத்தில் வேற எந்த சித்தாந்தமும் பேசப்படலை. இன்னொரு கொள்கை, இன்னொரு சித்தாந்தம் அப்படி பேசப்பட்டிருக்கும் என்றால், விமர்சனம் செய்யப்பட்டிருக்கும் என்றால், அவைகள் அனைத்தும் உலகத்தில் இருந்து என்றோ காணா போயிருக்கும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை ஒவ்வொன்றாக சொல்லி அது சரியில்லை, இது சரியில்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை எல்லாம் சொல்கிறார்கள். மார்க்கம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த வரிசையில் தான் இஸ்லாம் என்பது பெண்களை அடிமைப்படுத்துகிறது என்ற இந்த குற்றச்சாட்டு. நம்முடைய இந்த இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு என்ன உரிமைகளை வழங்கியிருக்கிறது என்று நமக்கே தெரியலையே. அப்படி இருக்கின்ற பொழுது எதிரணியை சார்ந்தவர்கள், இஸ்லாத்தை வளரக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் இது போன்ற குற்றச்சாட்டை சொல்வது ஆச்சரியம் அல்ல. அதற்கு பல்வேறு விதமான நம்முடைய நடைமுறைகளில் இருந்து ஆதாரங்களையும் அவங்க சொல்வாங்க. பெண்களை இஸ்லாம் கொடுமைப்படுத்துகிறது. அதற்கு ஒரு காரணம் என்ன? அவர்களை முழுக்க முழுக்க ஆடைகளை போட்டு மூடி வைத்திருக்கிறார்கள். கருப்பு அங்கிதான் போடணும், வேற எந்த ட்ரெஸ்ஸையும் போடக்கூடாது. ஒரு பெண்மணி ஆசை ஆசையாக நல்ல கலர்ல அவளுக்கு பிடித்தமான ஒரு உடுப்பை, ஒரு ட்ரெஸ்ஸை அவள் வாங்குகிறாள் என்றால், அவளுக்கு விருப்பமான அந்த ட்ரெஸ்ஸை அணிந்து கொண்டு கடை வீதிகளுக்கு, தெருக்களிலே அல்லது வேற இடங்களிலே செல்ல இயலாது. அந்த ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கொண்டு மேலே இந்த கருப்பு அங்கியே அணியணும். இது எவ்வளவு பெரிய கொடுமை! ஒரு ஆண் அவன் விரும்பி ஆடையோடு வெளியில போகலாம், அவன் விரும்பி அந்த புத்தாடையோடு அவன் வெளியில போகலாம். ஆனா ஒரு பெண்ணு அவ ட்ரெஸ் எடுத்திருக்கிறா, அந்த ட்ரெஸ்ஸை புதிய ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அதற்கு மேல ஒரு பர்தா போட்டுட்டு தான் போகணும் அப்படின்னா இது கொடுமை இல்லையா? இது போன்ற விமர்சனங்கள். அதுக்கு அடுத்து நீங்க பார்த்தீர்கள் என்றால், ஒரு ஆணு அவன் நினைத்தால் எத்தனை திருமணம்னாலும் பண்ணிக்கலாம். பெண்களை போக பொருளாகத்தான் பார்க்கிறாங்க, பாலியல் பொருளாகத்தான் பெண்களை பார்க்கிறாங்க. ஒரு ஆணுக்கு இத மாதிரி உரிமை இருக்கிறதா? ஒரு பெண்ணு எத்தனை ஆணையும் திருமணம் பண்ணலாம் என்ற ஒரு நிலை இருக்கிறதா? அது என்ன, ஒரு ஆணு எத்தனை பெண்ணாலும் கட்டலாம், ஆனா ஒரு பெண்ணு ஒரு ஆணோடு தான் இருக்கணும். இது என்ன? இதுவும் அடிமைத்தனம் தான். இதே மாதிரி நிறைய விஷயங்களை அப்படியே அடிக்கிட்டே போவாங்க. ஒரு ஆணு நினைத்தால் பெண்ணை தலாக் தலாக்குன்னு சொல்லிட்டு உடனே தலாக் விட்டுறலாம். ஒரு பெண்ணு எவ்வளவு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறாள். இத மாதிரி அதே மாதிரி ஒரு பெண்ணு என்றால் அவள் வீட்டில் தான் உட்காரணும், அவள் சம்பாதிக்க கூடாது, வருமானத்தை ஈட்டக்கூடாது, வீட்டிலேயே அடங்கி கிடக்கணும். இப்படி எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை அடிமைத்தனம் தான் படுத்துகிறது, அவர்களை அடக்கிதான் வைத்திருக்கிறது, வெளி உலகமே அவர்களுக்கு தெரியாது என்ற இது போன்ற குற்றச்சாட்டுகள், மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பேசப்படுகிறது. இப்பவும் அது மாதிரி பேசப்படுகிறது. முதல்ல இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு என்ன உரிமைகளை தந்து இருக்கிறது என்பதனையும், இரண்டாவது ஒரு பெண்ணுடைய உரிமை என்றால் என்ன என்பதனையும் நாமளும் தெரியணும், இந்த உலகத்திற்கும் முதல்ல தெரிய வைக்கணும். உரிமைன்னா என்ன? ஒரு ஆணுக்கு ஒரு உரிமை இருக்கிறது, பெண்ணுக்கு அந்த உரிமையும் மறுக்கப்படுகிறது. இதுதான் ஒட்டுமொத்த முஸ்லிம் பெண்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுடைய அர்த்தம். அதுதான், ஆண்கள் எல்லா விதமான உரிமைகளையும் அவங்க பயன்படுத்துறாங்க, ஒரு பெண்ணுக்கு அந்த உரிமை மறுக்கப்படுகிறது. இதுதானே முதல்ல உரிமை என்றால், பெண் உரிமை என்றால் என்ன, ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடிய உரிமை என்றால் என்ன, இது தெரியாமத்தான் நிறைய பேர் குற்றச்சாட்டு சொல்றான். நம்ம பதில் சொல்லக்கூடிய நமக்கும் உரிமை என்றால் என்ன என்பது நமக்கே வழங்காது. ஒரு பெண்ணுடைய உரிமை, ஒரு ஆணுடைய உரிமை, முதல்ல அது என்னன்னு முதல்ல தெரியணுமா இல்லையா? முதல்ல ஒரு ஆணை நீங்க எடுத்துக்கிடுங்க. ஒரு ஆணுக்கு உரிமை இருக்கிறது என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய அர்த்தமே என்னன்னு கேட்டா, எனக்கு உரிமை இருக்கிறது என்பதற்காக வேண்டி நான் எல்லாவற்றையும் செய்து விடலாம் என்பது அர்த்தம் அல்ல. எனக்கு சுதந்திரம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி நான் நினைத்ததெல்லாம் நான் செய்வேன் என்பதும் அதுக்கு அர்த்தம் இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்?
என்னுடைய உரிமையை நான் பயன்படுத்தும் போது இன்ன பிற ஆட்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்கக்கூடாது. அதுதான் என் உரிமை. என் உரிமை என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் எப்படினாலும் இருக்கலாம், நான் எப்படினாலும் பேசலாம், நான் எப்படினாலும் நடக்கலாம், நான் எப்படினாலும் ட்ரெஸ் போடலாம், நான் எப்படினாலும் வீடை கட்டலாம், என் உரிமை தான். ஆனால் இந்த உரிமை மூலமாக இன்ன பிற ஆட்கள் அவங்க பாதிக்கப்படக்கூடாது. இதுதான் உரிமை. பாதிக்கப்பட்டு விட்டது என்றால் என்னுடைய உரிமை அதுல இல்லை அப்படின்னு அதுக்கு அர்த்தம். உதாரணமா, என் கை இருக்கிறது, என் உரிமை தான், என் கை தான், என் கையை வச்சு நான் எதையும் செய்வேன் அப்படின்னு பலார்னு உங்க செவுட்டில் அடிச்சா எடுத்துக்கிடுவீங்களா? என் உரிமைப்பா, என்னுடைய உடல் என்னுடைய உரிமை அப்படின்னு சொல்லிட்டு என் கையை எடுத்து உங்களை செவுட்டில் அடிச்சிட்டேன். அடிச்ச உடனே ஆமா அவனுடைய உரிமை, அவனுடைய கை, அவன் யாருனாலும் அடிப்பான், அப்படி எடுப்பீங்களா? எடுக்க மாட்டோம். என்னுடைய காது ஓங்கி மிதிப்பேன், யாரையாவது எத்திட்டு நான் போவேன். என்னப்பா, என்னுடைய உடம்பு என்னுடைய கால் என்னுடைய உரிமை அப்படின்னு சொன்னா யாராவது ஏத்துக்கிடுவாங்களா? உன் காலு தான், உன் கை தான், உன் உடல் தான், உன் உரிமை தான். ஆனால் அது ஒன்னோடு தான் வச்சுக்கணுமே தவிர எனக்கு பாதிப்பே தரக்கூடாது. சொல்றோமா இல்லையா? என் உரிமை என்றால் என்னுடைய உரிமையை அடுத்த ஆள் மேல திணிக்க முடியாது. அடுத்த ஆளுக்கு பாதிப்பு தரக்கூடிய விதத்தில் என்னுடைய உரிமையை நான் பயன்படுத்த முடியும். இதுக்கு பேர் தான் உரிமை. ஒரு ஆளுக்கு இருக்கக்கூடிய உரிமை என்றாலேயே என்னுடைய உரிமையை வைத்து யாருக்கும் எந்த கெடுதலோ எந்த தீங்கோ ஏற்படுத்தக்கூடாது. இதுதான் அடிப்படை. முதல்ல இந்த அடிப்படையை தெரியாதனாலதான் ஆளுக்கு கூச்சிட்டே கிடக்கிறான். இப்ப இந்த அடிப்படையில் ஒரு மனிதனுடைய உரிமையில இன்னொரு மனிதனுக்கு தொந்தரவு வரக்கூடாது. இதுதான் பேசிக். இந்த அடிப்படை நீங்க பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஆணுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ இதே உரிமை ஒரு பெண்ணுக்கும் இருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ இதே உரிமை ஒரு ஆணுக்கும் இருக்கிறது. அந்த உரிமை என்பது இன்னொரு ஆளை பாதிக்க கூடாது. நான் வீடு கட்டலாம், எனக்கு உரிமை இருக்கிறது, என்னுடைய இடம் தான், நான் பட்டா வாங்கி வச்சிருக்கிறேன், பத்திரம் வாங்கி வச்சிருக்கிறேன், நான் வீடு கட்டலாம், வீடு கட்டது என்னுடைய உரிமை தான். அதுக்காக வேண்டி நான் கட்டும் போதே பொது சவரை இடிச்சிட்டு அடுத்தவனுடைய சவரை இடிச்சிட்டு நான் கட்ட முடியுமா? என்னுடைய இடம் என்னுடைய உரிமை அப்படின்னு சொன்னா அடுத்த வீட்டுக்காரருடைய நிலை என்ன? அதே மாதிரி வீடு கட்டுவேன், வீடு கட்டுகின்ற அந்த நேரத்தில் அடுத்தவனுக்கு கடுமையான தொந்தரவு கொடுக்கிறேன். என்னுடைய வீடு நான் என் இஷ்டத்துக்கு தான் கட்டுவேன் அப்படின்னு ரோட்ல ஜல்லியையும் மண்ணையும் போட்டு எல்லாத்துக்கும் இடையூறு பண்ண முடியுமா? நபி அவர்கள் இதையெல்லாம் உரிமை என்ற நிலையில பார்க்கல. இது எல்லாம் வரம்பு மீறுதல். உரிமை என்பது வரம்பு மீறலாக இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? ஒரு மூமின் என்றால், முஸ்லிம் என்றால் யார் என்ன தெரியுமா? மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு மூமின் என்றால், ஒரு முஸ்லிம் என்றால் அவனுடைய கையினால, அவனுடைய நாவுனால, அவனுடைய உடம்புனால இன்ன பிற மக்கள் பாதிக்க கூடாது. என் உரிமையினால இன்னொரு ஆள் பாதிக்க கூடாது. ரசூலுல்லாஹ் தான் உரிமைங்கிறாங்க. நான் என் வீடை கட்டலாம், அடுத்த ஆள் பாதிக்க கூடாது. நான் என் கையை பயன்படுத்தலாம், அடுத்த ஆள் பாதிக்க கூடாது. நான் என் பொருளை பயன்படுத்தலாம், அடுத்த ஆள் பாதிக்க கூடாது. என்னுடைய பேச்சு, என்னுடைய நாக்கு, இதை நான் பயன்படுத்தலாம், அடுத்த ஆள் நான் பாதிக்க கூடாது. ரோடு தான் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ரோடு தான். இந்த ரோட்ல என்னுடைய உரிமை இருக்கிறது. ஆனால் அந்த உரிமையை பயன்படுத்துகின்ற பேர்ல அடுத்த ஆளுக்கு அச்சுறுத்த கூடாது. ரோட்ல நான் போறோம், என் பைக்கு என்னுடைய ரோடு, என் விருப்பத்துக்கு நான் போவேன் அப்படின்னு பைக்ல போகும்போது இன்னொருத்தனை தள்ளி விட்டு போக முடியுமா? இன்னொருத்தனை அச்சுறுத்தக்கூடிய விதமாக ஓட்ட முடியுமா? இது எல்லாம் தவறு. எல்லாருமே ஒத்துக்கொள்றோம். என் உரிமை தான், என்னுடைய முடிவு தான், என் பொருள் தான். ஆனாலும் அதன் மூலமாக இன்னொரு ஆளுக்கு பாதிப்பு வரக்கூடாது. இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது. ஒரு உரிமையை பயன்படுத்துகின்ற பொழுது இன்னொரு ஆளுக்கு பாதிப்பு வருகிறது என்றால் அதுக்கு பேர் உரிமையே கிடையாது. இது அல்லாஹ் குர்ஆன்லயும் சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்றான்? ஆணுக்கு இருக்கிற மாதிரி ஒரு உரிமை ஒரு பெண்ணுக்கும் இருக்கிறது. வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த பெண்களுக்கு, அந்த ஆண்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே போன்றுள்ள ஒரு உரிமை அந்த பெண்களுக்கும் இருக்கிறது. ஆணும் பெண்ணும் சில உரிமைகளை பயன்படுத்தக்கூடிய விஷயத்துல ரெண்டு பேரும் சமம். ஆணுக்குன்னு சில உரிமைகள் இருக்குது, பெண்ணுக்கும் சில உரிமைகள் இருக்குது. ஆணுக்கு இருக்கிற மாதிரி பெண்ணுக்கும் அதே மாதிரி உரிமை இருக்கிறது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன.
இந்த குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்லும் போது அந்த பெண்கள் உங்களுக்கு ஆடை, அவர்கள் நீங்கள் அவர்களுக்கு ஆடை அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பேரும் சமம்ங்கிறான். கணவன் மனைவி என்று ஒரு குடும்பத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் ஒரு கணவனுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறதோ அதே போன்றுள்ள உரிமை ஒரு மனைவிக்கு உண்டு. ஒரு மனைவிக்கு என்னென்ன உரிமைகள் கடமைகள் இருக்கிறதோ அதே போன்று கணவனுக்கும் இருக்கிறது. ரெண்டையும் சமமா சொல்றானா? பெண்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை ஆணுக்கு, ஆண்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை பெண்ணுக்கு, இப்படியும் சொல்றான். அந்த பெண்கள் உங்களுக்கு ஆடை, நீங்கள் அவர்களுக்கு ஆடை, ரெண்டு வரையும் சமப்படுத்தி தான் சொல்லுகிறார். இப்ப இதுல என்ன உரிமையை இஸ்லாம் மறுக்குது? எங்கேயாவது மறுக்குதா? ஒரு மறுப்பும் இல்லை. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? பெண்கள் அவங்களுக்கு ஆடை போடுகின்ற உரிமை இல்லை, பெண்கள் அவங்க இஷ்டத்திற்கு நடக்கிறாங்க, நடக்கிறதுக்கு இஸ்லாம் தடையாக இருக்கிறது. என்ன தடையா இருக்கிறது? ஒரு பெண்ணு சுதந்திரமாக நடக்கலாம், தப்பு இல்லை. ஆடை அணியலாம், தப்பு இல்லை. ஆனால் அது இன்ன பிற ஆட்களுக்கு அச்சுறுத்தலாகவோ அல்லது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடமாகவோ இருந்ததுன்னா அது தவறு. இது பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆம்பளைகளுக்கு மட்டும்தானே. ஆம்பளைகளுக்கு அதுதானே என்னுடைய உடம்பு, என்னுடைய ஆடை, என்னுடைய உரிமை அப்படின்னு சொல்லிட்டு நான் நிர்வாணமா ரோட்டில் போக முடியுமா? ரோட்டை யாராவது போனா ஏத்துக்கிடுவீங்களா? யாராவது ஏத்துக்கிடுவாங்களா? என்னுடைய உடம்பப்பா, என்னுடைய உடம்பு, என்னுடைய ஆடை, என்னுடைய உரிமை, அதனால நான் நிர்வாணமாக நான் போகிறேன் அப்படின்னு சொன்னா எல்லாரும் சேர்ந்து செருப்பால் அடிப்பான். ஏன்? நிர்வாணமா போறது என் உரிமை என்று நீ எப்படா சொல்ல போச்சு? உன்னுடைய கோலத்தை என்னால பார்க்க முடியலையே, உன்னுடைய அசிங்கத்தை என்னால பார்க்க முடியலையே. ஏன் உரிமை என்று சொன்னால் ஆடையை போட்டுக்கிட்டு வெளியில போ. உலகம் எல்லாருமே இதை ஏத்துக்கிறான். எவன் எவன் ஆடையை பத்தி பேசுறானோ, பெண்களுக்கு உரிமை இல்லை என்று பேசுகிறானோ, அத்தனை பேரும் ஒரு ஆணு ரோட்ல, நடு வீதிகள்ல அல்லது பொது வெளிகள்ல நிர்வாணமா போகலாமா அப்படின்னு கேட்டா போக கூடாது. ஏன்? என் உரிமை, என் ஆடை, என்னுடைய ட்ரெஸ், என்னுடைய உடைமை அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரின்னு சொன்னா உட வேண்டியதானே. அது ஏன் தப்புங்கிற? இதே கான்செப்ட அந்த பெண்களுக்கும் வை. அந்த பெண்களும் அவங்களும் ஆடை அணியலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஆண்களை சுண்டி இழுக்கக்கூடிய, அவர்களுடைய கவர்ச்சிகளை வெளியில காட்டக்கூடிய அந்த ஆடை அணியாத, அதுதானே இஸ்லாம் தடங்குது. ஒரு பெண்மணி தன்னுடைய அவயங்களை வெளியிலே காட்டிக்கொண்டு, தன்னுடைய உடல் அலங்காரங்களை வெளியில காட்டிக்கொண்டு போனாச்சுன்னா அவனுக்கு தான் பைத்தியம் முடிக்குது. ஒழுங்கா போனாலேயே பெண்கள் மானபங்கப்படுத்தப்படுறாங்க, பாலியல் சீண்டுதலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அப்ப இந்த பெண்கள் தங்களுடைய ஆடைகளை அரைகுறையாக அணிந்து கொண்டு சென்றால் பாதி நிர்வாணம் பாதி ஆடை என்று போனாச்சுன்னா எந்த ஆண்கள் தான் சும்மா இருக்கிறான்? ஒரு ஆண் நிர்வாணமா போனால் அது எப்படி இன்ன பிற மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறதோ அதனால அது தவறோ, அதே போன்றுதான் ஒரு பெண்ணும் தன்னுடைய அவயங்களை வெளியில காட்டிக்கிட்டு தன்னுடைய ஆடைகளை அறகுறையாக அணிந்து கொண்டு வெளியில போகும்போது 4 பேரை பாதிக்குது. ஒழுக்கமுள்ள ஆண்களை பாதிக்கிறது, நல்லவர்களை பாதிக்கிறது. மானத்தோடு வாழணும், கற்பு ஒழுக்கத்தோடு வாழணும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் மகனையும் அது பாதிக்குது. பாதிக்கிறதுனாலதான் நீ ஒழுங்கு ஆடையை போடணும் இஸ்லாம் சொல்லுது. ஒரு ஆணுக்கு என்ன கட்டுப்பாடோ அதே மாதிரிதான் ஒரு பெண்ணுக்கும் இருக்கிறது. இதுல என்ன மாறுபட்டு போச்சு? பெண்ணுங்க புது ட்ரெஸ்ஸை போடக்கூடாதுன்னா இஸ்லாம் சொல்லுச்சு. கருப்பு அங்கி தான் அணியணும், வேற எந்த அங்கி அணியக்கூடாது இப்படியே இஸ்லாம் சொல்லுச்சு. அது ஒரு வசதிக்காக அணியக்கூடிய ஒன்று, அவ்வளவுதான். மற்றபடி ஒரு பெண்ணு தன்னுடைய ஆடை அலங்காரங்களை முழுமையாக அவங்க அணியலாம், மார்க்கம் தப்புன்னா எங்கேயுமே சொல்லல. அவயங்கள் வெளியில தெரியக்கூடாது, கனபரிமாணங்கள் வெளியில தெரியக்கூடாது, ஆபாசமாக அவங்களுடைய ட்ரெஸ் இருக்கக்கூடாது. இதை தவிர வேறு என்ன இஸ்லாம் ஒரு பெண்ணுக்கு கூடாது, ஆடை விஷயத்துல கூடாது எங்க சொல்லி இருக்கிறது? அதனால இதை வைத்துக் கொண்டு உரிமை என்ன சொல்லக்கூடாது. சில பொம்பளைங்க இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னுடைய ஆடை என்னுடைய உரிமை அப்படிங்கிறது. எதுக்கு? அறகுறை ஆடையை போடுறது. அறகுறைய ஆடையை போட்டுக்கிட்டு 2 பீஸ்ல ரோட்ல அலையிறதுக்கு என்னுடைய ஆடை என்னுடைய உரிமை. இது எப்படி உன் உரிமைன்னு ஆகும்? உன்னுடைய உரிமைன்னு எப்படி ஆகும்? என்ன பாதிக்குது? ஒரு ஆணை நிர்வாணமா போகும்போது உன்னை பாதிக்கும் போது, நீ அறகுறை நிர்வாணமா போகும்போது அது என்ன பாதிக்குது? என்ன பாதிக்கிறது என்றால் அது உன்னுடைய உரிமை என்று எப்படி சொல்ல முடியும்? கையால அடிச்சால் பாதிப்பு. அதே மாதிரிதான் உன்னுடைய அசைவுகள்னால, உன்னுடைய உடம்புகள்னால எனக்கு ஒரு பாதிப்பை தருகிறது என்றால் அது உன்னுடைய உரிமை என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இதனால தான் இஸ்லாம் அழகாக சொல்லுகிறது அவங்களுடைய ஆடைகளை ஒழுங்காக அணிந்து கொள்ளுங்க, அவ்வளவுதான்.
ஆடைகளை கரெக்டா நீ அணிஞ்சுக்க. இதுல என்ன தப்பு இருக்கிறது? 4 பேர் மோசமாக நடக்கிறான்னா உன்னுடைய ஆடை, உன்னுடைய கோலம், உன்னுடைய அந்த அங்க அசைவுகள், இதனால தானே அவன் நாசமா போறான், இதனால தானே அவன் கெட்டு போறான். அதுக்காக வேண்டி நீ ஆடைய ஒழுங்கா அணிஞ்சுக்க. இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகின்ற, பெண்களுக்கு சொல்லி தருகின்ற ஆடை கட்டுப்பாடு. இது உரிமைன்னா பேச முடியாது. உரிமை தனியா இருக்கிறது. அந்த உரிமையில இன்னொரு ஆள் பாதிக்க கூடாது. இதுதான் மேட்ரு. அதே மாதிரிதான் நீங்க ஒவ்வொரு விஷயத்தை நீங்க பாருங்க. மார்க்கம் கொடுத்த மாதிரி பெண்களுக்கு ஒரு உரிமையை உலகத்தில் எவனும் இந்த நிமிஷம் வரையும் கொடுக்கல. ஒரு உண்மை உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு தான் பெண்கள் எல்லாம் போய் ஓட்டு போடுறாங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாரும் இன்னைக்கு தான் ஓட்டு போடுறாங்க. இன்னைக்குன்னா எப்போ? ஒரு 100 வருஷமா தான் உலகம் முழுவதும் எல்லா இடத்துலையும் எலெக்ஷன் நடத்துறாங்க. ஒரு சில நாடுகளில் மட்டும்தான் மன்னர் ஆட்சி நடக்கிறது. பாக்கி உள்ள நிறைய நாடுகளில் ஓட்டுரிமை வைத்திருக்கிறார்கள். அந்த நாட்டு மக்கள் ஓட்டை போட்டு தன்னுடைய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கலாம் என்ற அந்த ஜனநாயக உரிமையை வச்சிருக்கிறாங்கல்ல. இந்த உரிமையில போன நூற்றாண்டு உண்டா? 12ஆம் நூற்றாண்டுல உண்டா? பெண்களுக்கு அந்த உரிமையெல்லாம் கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஆணும் பெண்ணும் சமம், அவங்களுக்கு அந்த உரிமை கொடுக்கணும், இந்த உரிமையை கொடுக்கணும், இஸ்லாத்துல இல்ல அப்படின்னு நீ பேசுறிய. போன நூற்றாண்டுல கொடுத்தியா? அதுக்கு முந்தைய நூற்றாண்டுல கொடுத்தியா? உலகம் முழுவதும் ஆண்கள் மட்டும்தான் ஓட்டு போடணும், பெண்கள் ஓட்டு போடக்கூடாது என்ற சட்டம் போன நூற்றாண்டு வரை இருந்துச்சு. அதான் யதார்த்தம். இதை வச்சுக்கிட்டு இவதான் பேசுறாங்க இஸ்லாத்துல பெண் உரிமை இல்லை. நீங்க எப்படா பேச போச்சு? சரி, இது ஒரு பக்கம். இன்னைக்கும் உலகம் முழுவதும் ஒரு ஆணுடைய பெண்ணுடைய நிலை நீங்க எடுத்து பாருங்க. ஆண் என்றால் அவனுக்கு என்னென்ன கண்ணியத்தை கொடுக்கணுமோ எல்லா கண்ணியத்தையும் கொடுத்துடுறான். ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறான். உலகம் முழுவதும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் சமம் என்றால் எல்லா இடத்திலையும் ஆட்சி கட்டில இருக்கக்கூடிய ஆளு பாதி ஆணு பாதி பெண்ணு இருக்கிறாங்களா? நம்ம நாட்டிலையும் பேசுவான், பெண் உரிமையை கொடுக்கணும், பெண் உரிமையை கொடுக்கணும். சரிப்பா, ஆண் பெண்ணு சமம் தானே. நீ 10 வருஷம் ஆட்சி பண்ணு, உன் பொண்டாட்டி 10 வருஷம் ஆட்சியை கொடு. மோடி கொடுக்க முடியாது, பொண்டாட்டி இல்ல, இருக்கட்டும். அவன் கட்சியை சார்ந்த ஒரு பொம்பளைக்காக கொடுக்கலாம்ல. ஆணும் பெண்ணு சமம் நீ பேசுறீல. நீ மட்டும்தான் 20 வருஷம் இருக்கணுமா? நீ மட்டும்தான் 10 வருஷம் இருக்கணுமா? நீ 10 வருஷம் இரு, ஒரு பொம்பளை 10 வருஷமா வை. அமைச்சர்கள்ல நீ பாதி பேர் இருக்கு, அவரை அந்த பொம்பளை பாதி ஏன் வைக்க மாட்டேங்கிறிய? உங்களுக்கே தெரியும். என்ன தெரியும்? நம்ம தான் இருக்கணும். அதுதான் இஸ்லாமும் சொல்லுது. உலகம் முழுவதும் நீங்க பாருங்களேன், எல்லா இடத்திலையும். அமெரிக்காவை எடுத்துக்கிடுங்க, நாங்க தான் பெரிய ஜனநாயகம், உலகத்தில் பெரிய வல்லரசு அப்படிங்கிறாங்க. ஏன் ட்ரம்ப் மட்டும்தான் இருக்கணுமா? புஷ் மட்டும்தான் இருக்கணுமா? பில் கிளின்டன் மட்டும்தான் இருக்கணுமா? ஏன் அங்கேயும் பெண்கள் இல்லையா? அவங்கெல்லாம் எங்க வச்சிருக்கிறீங்க? எல்லாம் ஆசை நாய்களாக அல்லது வேற வேற பயன்பாட்டுக்காக வேண்டி இப்படித்தான் வச்சிருக்கீங்களே தவிர, ஏன் அவங்களும் ஒரு ஆட்சி அமையட்டும் அப்படின்னு சட்டம் கொண்டு வாங்க. ஒரு தடவை ஒரு ஆண் அதிபராக இருந்தால் இன்னொரு தடவை பெண்ணு தான் அதிபராக இருக்கணும் அப்படின்னு உலகத்துல எவனா சட்டம் கொடுத்திருக்கிறானா? ஆனா எல்லாரும் பேசுவான். என்ன பேசுவான்? ஆணும் பெண்ணும் சமம், ஆணும் பெண்ணும் சமம். எப்ப ஆணும் பெண்ணும் சமம்னா உண்மையிலேயே சட்டத்தை நீ கொண்டு வா. தேர்தலுக்கு என்று ஒரு சட்டம் வச்சிருக்கிற, எம்பிக்கு என்று எம்எல்ஏக்கு என்று ஒரு சட்டத்தை வச்சிருக்கிற, யார் மேயரா வரணும், யார் கவுன்சிலரா வரணும், எல்லாத்துக்கும் சட்டம் வச்சிருக்கிறீங்களா? அதே மாதிரி ஒரு இந்த தேர்தலில் ஒரு மேயர் வந்த ஆண் வந்தான்னா அடுத்தாங்கள பெண்ணு தான் வரணும். அல்லது ஒரே ஆட்சியில 5 வருஷத்துல 2.5 வருஷத்துக்கு ஆணு 2 வருஷத்துக்கு பெண்ணு, முதலமைச்சரா இருந்தாலும் 2.5 வருஷத்துக்கு ஆணு 2 வருஷத்துக்கு பெண்ணு கொண்டு வா பார்ப்போம். ஒருத்தரும் கொண்டு வர மாட்டான். ஏன்? அது எல்லாம் பூச்சாண்டி தான், வெளியில பேசுறதானே தவிர எவன் பெண்ணுக்கு சம உரிமை யார் கொடுத்தா? இஸ்லாத்தை விமர்சனம் செய்யக்கூடிய ஒருத்தனாவது கொடுத்திருக்கிறானா? உலகம் முழுவதும் நீங்க பாருங்க, ஒருத்தன் கூட கொடுக்கல. இன்னைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய 180 நாடுகள்ல எத்தனை பெண்கள் அதிபதியாக இருக்கிறாங்க நீங்க பாருங்க. 1 2 விரல் விட்டு எண்ணிடலாம். பாக்கி எல்லா இடத்துலயும் ஆண்கள் தான். இந்த லட்சணத்துல தான் இஸ்லாம் பெண்களுக்கு உரிமை கொடுக்கவில்லை, சமமாக மதிக்கவில்லை. இவங்க எல்லாம் அரசியல் தான் பேசுவாங்களே தவிர உண்மையான யதார்த்தத்தை பேசுவதில்லை. இதை முதல்ல புரியும். உலகத்துல ஓட்டு உரிமை பெண்களுக்கு ஏன் கொடுக்காம இருந்தீங்க? இன்னைக்கும் ஆட்சி அதிகாரத்துல அவங்களுக்கு சம வாய்ப்பை ஏன் கொடுக்காம இருக்கிறீங்க? எவனும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். இப்போ 1 2 பேர் நாங்க 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போம். அது என்ன 33?
ஏன் ஆணும் பெண்ணு சமம் என்றால் உனக்கு 50 அவளுக்கு 50 அப்படித்தானே கொடுக்கணும். ஒருத்தனும் கொடுக்க மாட்டான். இப்பவுமே எழுதி வச்சுக்கிடுங்க, வாய்கிளிய பேசுவார்களே தவிர வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க முடியாதுன்னா அது சாத்தியமும் இல்லை. பெண்கள் கையில் ஆட்சினா எவரும் கொடுக்க மாட்டான். 1-2 இந்திரா காந்தி மாதிரி ஜெயலலிதா மாதிரி 1-2 விதிவிலக்கா வந்ததான் உண்டே தவிர பாக்கி எவரும் கொடுக்க மாட்டான். அதுதான் யதார்த்தம். நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. இந்த யதார்த்தத்தை இஸ்லாம் பேசுகிறது. அரசியல் பேச்சை இஸ்லாம் பேசாது. இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அப்படிலாம் இஸ்லாம் பேசாது. யதார்த்தம் என்ன? ஒரு பெண்ணுக்கு எதை முடியுமோ அதை செஞ்சுட்டு போ, ஒரு ஆணுக்கு எது முடியுமோ அதை அவங்க செஞ்சுட்டு போட்டோம், அவ்வளவுதான். ஒரு வகையில ஆண்களை விட பெண்கள் கொஞ்சம் உடல் ரீதியாக அல்லது மன ரீதியாக கொஞ்சம் பலவீனப்பட்டவர்கள் தான். வெளியில வேணா பேசிக்கலாம், ஆணும் பிளைட் ஓட்டுதான் பெண்ணும் பிளைட் ஓட்டிட்டா பேசு. எத்தனை பிளைட் ஓட்டினா? உலகத்தில் எத்தனை 1000 பிளைட்டுகள் எத்தனை லட்சம் பிளைட்டுகள் ஓடுது, அதுல பெண் பைலட்டுகள் எத்தனை பேர் மொத்தமா நீ கூட்டி கழிச்சு பாரு. 1 லட்சம் பிளைட் ஓடுதுன்னா அதுல 50,000 பேர் பெண்களை நீ நியமிச்சிருக்கிறியா? வெளியில நின்னுக்கிட்டு ஏதாவது ஒரு பொம்பளை பிளைட் ஓட்டணும்னு பொம்பளை முன்னேறிட்டா, பொம்பளை முன்னேறிட்டா. என்னடா முன்னேறினா? இங்க இருந்து விண்வெளிக்கு ஆட்களை நீ அனுப்புற, 4 ஆம்பளை 1 பொம்பளை. ஏன் 4 ஆம்பளைக்கு 4 பொம்பளை அனுப்ப வேண்டியதானே? 4 ஆம்பளை போறா, அதுக்கு பதிலா 1. ஏன் 4க்கு 1? சில நேரங்கள் அதுவும் இல்லை. என்ன நினைக்கிறியப்போ? சமம் சமம் என்ற எல்லாத்திலையும் சமமா வையி. பிளைட்ல பைலட்டா இருந்தாலும், ட்ரெயின்ல பைலட்டா இருந்தாலும், பஸ்ல ஓட்டுநராக இருந்தாலும், நடத்துனராக இருந்தாலும் சமம் என்றால் உங்களால சமமாக நீங்க கொடுத்து பாருங்க. பார்த்துக்கிட்டு இஸ்லாத்தை விமர்சனம் பண்ணணும். நீங்க உங்க வீட்டுல சமம் இல்லை, வேலை பார்க்க இடத்துல சமம் இல்லை, அரசாங்கத்தில் சமம் இல்லை, அதிகார வர்க்கத்தில் சமம் இல்லை, எங்கேயுமே சமம் இல்லை. எங்கேயுமே சமம் இல்லாம நடந்துகிட்டு இஸ்லாத்தை மட்டும் ஆண்கள் பெண்கள் சமம் இல்லை. வெக்கமா இல்லை இந்த விமர்சனம் வைக்கிறதுக்கு? உலகத்தில் எங்கேயா சமம் இருக்கா? இருந்ததுன்னா அதை காட்டிக்கிட்டு இஸ்லாத்துல இல்லைன்னு பேசணும். உலகத்திலே இல்லைங்கும் போது இஸ்லாத்துல மட்டும் நீ ஏன் அதை தேடுத? உலகத்திலே அந்த சமம் இல்லையே, எங்கேயுமே அப்படி இல்லையே. இஸ்லாத்துல வந்து நின்னுக்கிட்டு இஸ்லாத்துல பெண்களுக்கு உரிமை இல்லை, சமம் இல்லை. உலகத்திலே இல்லடா, அதான் இஸ்லாத்துல இல்ல. உலகத்துல இருந்தால் இஸ்லாத்துல இருக்கும். முதல்ல உலகத்தில் உள்ள நடைமுறையை கொண்டு வா இஸ்லாத்துல, அதுக்கு பின்னால் நம்ம பார்ப்போம். அதே நேரத்தில் பெண்களுக்கு என்னென்ன உரிமைகள் வேண்டுமோ அத்தனை உரிமையும் இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. சம்பாதிக்கக்கூடிய உரிமை இருக்குது பெண்களுக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா இக்தஸபு. ஒரு ஆண் சம்பாதிக்க வேண்டுமா, அந்த சம்பாத்தியம் ஆணுக்கு உள்ள உரிமை. ஒலிநிசாயி நஸீபும் மிம்மா இக்தஸப்ன. ஒரு பெண்ணு சம்பாதிக்க வேண்டுமா, அந்த சம்பாதிக்கக்கூடிய உரிமை அந்த பெண்ணுக்கு இருக்கிறது. சம்பாதி வியாபாரம் பண்ணக்கூடிய உரிமை ஆணுக்கும் இருக்குது, பெண்ணுக்கும் இருக்கிறது. ஒரு பெண்ணு எவ்வளவு நாளும் சம்பாதிக்கலாம், இருக்கா இல்லையா? ஆண்களும் பள்ளிவாசலுக்கு வரலாம், பெண்களும் பள்ளிவாசலுக்கு வரலாம். ஆண்களும் அல்லாஹ்வை தொழலாம், பெண்களும் தொழலாம். ஆண்களுக்கும் ஹஜ்ஜு, பெண்களுக்கும் ஹஜ்ஜு. இபாதத்துல ஆண் வேறு பெண் வேறு இஸ்லாம் காட்டல. எல்லாத்துக்கும் சட்டம் ஒண்ணு. இப்படி எதுல இஸ்லாம் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை இருக்கிறதோ அதுல ஒரு பிட்டு கூட குறைக்கல, கூட்டவும் இல்லை. தேவையான உரிமைகள் அனைத்தையும் வழங்கி இருக்கிறது. ஆனா உலகம் இன்னைக்கு வந்து பூச்சாண்டி காட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லா இடத்திலையும் ஆணும் பெண்ணும் சமம் மாறியும், நம்ம மட்டும் கொஞ்சம் அதுல என்னமோ ஒதுக்கி வச்ச மாதிரியும், சில பேர் கடுமையாக பேசுகின்ற வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா பெண் அடிமைத்தனம் இஸ்லாத்துல தான் உண்டு அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாங்க. அப்படின்னு பேசக்கூடியவங்க யாராவது ஒரு ஆளு உலகத்துல எல்லா நிலையிலையும் ஆணும் பெண்ணு சமம், அவங்க வீட்டுல இருந்து, குடும்பத்துல இருந்து, தெருவுல இருந்து, வியாபாரத்துல இருந்து, அரசியல்ல இருந்து எல்லாத்திலையும் சமம் என்று நிரூபிச்சுக்கிட்டு தான் பேசணும். ஒண்ணுமே சமம் இல்லை அப்படின்னு சொன்னா இஸ்லாத்துல மட்டும் ஏன் அதை நீ தேடுது? உன் ஆட்சியில இல்ல, அதிகாரத்துல இல்ல, எதுலையுமே இல்ல, படிப்புல இல்ல, வேலை வாய்ப்புல இல்ல. ஒரு அரசாங்க ஆபீஸுக்கு நீங்க போய் பாருங்களேன், கலெக்டர் ஆபீஸுக்கு போய் பாருங்க. அங்க 100 ஊழியர்கள் இருந்தால் 50 ஆண்கள் 50 பெண்கள் இருக்கிறாங்களா? எங்கேயா நீங்க ஒரு ஆபீஸை நீங்க பாத்துருங்களேன். பத்திர ஆபீஸுக்கு போறீங்கல்ல, அங்க போய் பாருங்க எத்தனை ஆண் எத்தனை பெண்ணு இருக்கிறாங்க. ஒரு இடத்துல இல்லையப்பா. ஒரு இடத்துல இல்லாத ஒன்ன போய் இஸ்லாத்துல தேடுனா அது எப்படி கிடைக்கும்? இஸ்லாம் வந்து அரசியல் கட்சி அல்ல, அது வந்து மார்க்கத்தை சொல்லக்கூடிய, மறுமையை சொல்லக்கூடிய, யதார்த்தத்தை பேசுகின்ற ஒரு மார்க்கம். அந்த மார்க்கத்தில் போய் நின்னுகிட்டு எது யதார்த்தமோ அதை நீ பாரு, அது இருக்கும். எது யதார்த்தம் இல்லையோ அதை போய் இஸ்லாத்தை தேடினா அது இருக்காது. அதே நேரத்தில் இஸ்லாம் கொடுக்க வேண்டிய அனைத்து உரிமைகளையும் சமமாக வழங்கி இருக்கிறது என்பதை நாமளும் புரியணும், எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்லணும். வல்ல அல்லாஹ் அந்த வாய்ப்பினை நம் அனைவருக்கும் தந்துருவனாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹ். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே தமிழகத்திலே ஏறத்தாழ 1000க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கிறது. 1000க்கும் நெருக்கமான மர்கஸுகள், பள்ளிவாசல்கள் ஒவ்வொரு இடத்திலேயும் செயல்பட்டு வருகிறது. இந்த 30 ஆண்டு கால வரலாற்றிலே மக்களுக்கு மத்தியிலே இந்த ஏகத்துவ கொள்கையை சொன்னதனுடைய விளைவு எல்லா இடங்களையும் நம்மால் இயன்ற அளவுக்கு மர்கஸுகளை, பள்ளிவாசல்களை உருவாக்கி வருகிறோம். அந்த வரிசையில் மேலப்பாளையத்தில் நீண்ட நெடிய காலமாக மசூர் ரஹ்மான் என்ற ஒரு பள்ளிவாசல் மட்டும்தான் இருந்தது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதுவும் பல்வேறு கட்ட சோதனைகள், சவால்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்தித்து அந்த மர்கஸை இறைவனுடைய அருளால் இன்றைக்கும் நன்றாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் ஊரினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து அந்த பள்ளிவாசலில் தொழுவது என்பது சிரமம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா வாய்க்காப்பாலம், அந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாத்திமா நகர், அங்கே வரையும் போயிடுச்சு. ஊர் ஜனத்தொகை கூட கூட ஊரும் வளர்ந்துக்கிட்டே தானே இருக்கும். அப்போ எல்லா பகுதிகளில் இருந்தும் ஒரு இடத்துக்கு ஒரு பள்ளிவாசலுக்கு வருவதாக இருந்தால் நிறைய சிரமம். அதை கருத்தில் கொண்டு தான் ஒவ்வொரு இடமாக மர்கஸுகளை உருவாக்குறோம். இந்த திபியான் உருவாக்குனதுக்கு அதுதான் காரணம். அதே போன்று மஸ்ஜிதுல் அக்ஸா வாய்க்காப்பாலம் பக்கத்தில் அதை உருவாக்குறதுக்கு, ஹாமிம்புரம் பக்கத்தில் மஸ்ஜித் சலாம், இப்படி ஒவ்வொரு இடமா அந்த மர்கஸுகளை உருவாக்கி அந்தந்த பகுதி மக்கள் பயன்படுத்தக்கூடிய விதமாக அமைச்சுக்கிட்டே வரோம். இந்த அடிப்படையில் சந்தை ரவுண்டானா, ஞானியாரப்பா நகர் பகுதியில் மஸ்ஜிதுல் மதினா அப்படிங்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் சில ஆண்டு காலமாக செயல்பட்டு வருவதை நீங்கள்லாம் பார்ப்பீங்க. சில இளைஞர்கள் தான் அந்த இடத்துல கூடி ஒரு வீட்டை வாடகைக்கு பிடிச்சி பல்வேறு விதமான தாவா பணிகள், பிரச்சார பணிகள் எல்லாத்தையுமே செய்துக்கிட்டு வராங்க. இப்போ அவங்களுக்கு சொந்தமாக ஒரு இடம் வேணும். ஒரு சின்ன இடத்த இப்போ வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு வீடும் இருக்கிறது, அதையும் வாங்கணும். அதை வாங்கிறதுக்கு ஒவ்வொரு இடமா போய்கிட்டே இருக்கிறாங்க. ஏறத்தாழ ஓரளவுக்கு வசூலும் பண்ணி இருக்கிறாங்க. இப்போ இன்னொரு 13 லட்சம் ரூபா தேவைப்படுது. அதை நம்ம வசூல் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய அருளால் நம்ம ஜமாத்திற்கு அங்கே ஒரு பள்ளிவாசலும் உருவாயிடும். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம், இந்த வாரம் அல்ல, வரக்கூடிய வாரம், அடுத்த வாரம், அந்த வாரத்தில் ஜும்மா வசூலை அவங்க கேட்டிருக்கிறாங்க. நீங்களும் கொடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச சகோதரர்களிடத்திலையும் அதுக்கு வலியுறுத்துங்க. இறைவனுடைய அருளால் அந்த பள்ளிவாசல் கட்டுமான பணிகள் நடந்து அங்கு தொழுகை நடைபெறுகின்ற ஒவ்வொரு தொழுகையிலையும், அங்கு நடக்கிற ஒவ்வொரு தாவா பணிகளையும் நமக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. மறுமையில் அல்லாட்ட அதுக்குண்டான கூலியை கேட்கலாம். யா அல்லாஹ், இந்த பள்ளிவாசல் அமைவதற்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன தொகையை நான் தந்தேன், அதுக்குண்டான கூலியை எனக்கு மறுமையில் நீ தான். மறுமை நம்ம இறந்ததுக்கு பின்னால் அல்லாட்டையும் கேட்கலாம், நான் கொடுத்தல யா அல்லாஹ் நீ தான் அப்படின்னு இறைவன்கிட்ட கேட்கலாம். அந்த அடிப்படையில் மறுமைக்காக வேண்டி, நம்ம மறுமையில் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பொருளாதாரத்தையும் நீங்கள் வாரி வாரி வழங்குங்க. உங்களுக்கு தெரிந்த சகோதரர்களிடத்தை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். அந்த பள்ளிவாசல் தௌஹீத் பள்ளிவாசலாக வளர்வதற்கும் கடைசி வரையிலையும் ஏகத்துவத்தை பேசுகின்ற ஒரு இடமாக அது அமைவதற்கும் துவாவும் செய்து கொள்ளுங்கள். வல்லல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.